கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பிலிப்பியர் 3வது அதிகாரம் 10வது வசனத்துடைய செகண்ட் பார்ட் தியானிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 3:10 செகண்ட் பார்ட். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லும். ஆறுதலே தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமேன். எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடனே துதிப்பார்கள், துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆமென். துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென். எவ்வளவு இன்பமானது. உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஆமென். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். ஆமேன். நடந்தாலும் சோர்வடையார். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமேன். எவ்வளவு இன்பமானது. கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். ஆமென். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு சியோனை காண்பார்கள். ஆமென். சியோனை காண்பார்கள். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென். எவ்வளவு இன்பமானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தின் வாசலில் காத்திருப்பேன். ஆமென். வாசலில் காத்திருப்பேன். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென். எவ்வளவு இன்பமானது. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் தி லார்ட். ஜானகி அம்மாள் பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இப்ப நம்ம வசனத்துக்குள்ள வைக்கிறோம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 10வது வசனத்துல நேற்று ஒரு வார்த்தையை நம்ம தியானிச்சோம். இப்படி நான் அவரையும், பவுலுக்கு ஒரு வாஞ்சை என்னன்னா, நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்ம பாக்குறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை. உயிர்த்தெழுதலுடைய வல்லமை. சரி, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனிதனாக இந்த பூமியில பிறந்தார். 100% மனிதன். எப்படி உங்களுக்கு சதையும் நரம்புகளும் ஆவி ஆத்மா சரீரங்கள் ஆசை இச்சை விருப்பங்கள் இருக்கிறதோ, அதே போல ஒரு மாமிசத்துல வந்த கடவுள் அவர். கடவுள். சரி, என்ன ஒரே ஒரு வித்தியாசம் நடந்துச்சு வாழ்க்கையில அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட்டை தான் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். எல்லாரும் போல அவர் மரிக்கிறார். எப்படி எல்லாரும் ஜீவனை விடுகிறார்களோ அது போல அவரையும் ஜீவனை விட்டார். எல்லாரையும் அடக்கம் பண்ண போல அவரையும் அடக்கம் பண்ணாங்க. சந்தேகம் இல்லை. 100% சேம். உலக மக்களுக்கு எப்படி ஒரு இறந்ததுக்கு அப்புறம் அந்த சரீரத்தை ஒரு சாஃப்ட் ஒரு தைலங்கள் பூச்சி எப்படி செய்வாங்களோ அதே போல சீலைகளை சுற்றி தான் வச்சாங்க. ஆனா முக்கியமான ஒரு மாறுதல் எப்ப நடந்துச்சுன்னா, 3ஆம் நாள் நடந்துருச்சு. 3ஆம் நாள் அவர் சொன்னபடி உயிர் தெழுந்தார். சொன்னபடி உயிர் தெழுந்தார்கள் தான் முக்கியமான ஒரு கான்செப்ட். சரி, இது சொன்னபடிங்கிறதா முக்கியமான ஒரு வார்த்தை. என்ன சொன்னார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மத்தேயு
16வது அதிகாரத்துல அவர் சொன்னார், செய்தார். அதான் பார்க்கணும். மத்தேயு 16வது அதிகாரம் 21 வசனம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் எந்த இடத்துல அவர் மரிக்கணுங்கிறது பிக்ஸ் ஆயிடுச்சு. ஏற்கனவே மூப்பராலும் பிரதான ஆசிரியர்களும் வேதபாரர்களும் பல பாடுபட்டு கொலையுண்டு. அடுத்து பாருங்க, 3ஆம் நாள் எழுந்திருக்க வேண்டும். இதுவரை சரித்திரத்திலேயே யாருக்குமே சொல்லாத காரியத்தை அவர் சொல்லுகிறார். எப்ப சொல்லுகிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 16 வசனம். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, நீர் சாதாரண மனிதனா இல்ல. அதான் சொல்ல ஒரு மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார். 100% மேன், சந்தேகம் இல்லை. நமக்கு பசி இருந்துச்சா? அவருக்கு பசி இருந்துச்சு. நம்ம சாப்பிட்டோமா? அவர் சாப்பிட்டார். நம்ம தூங்கினோமா? அவரும் தூங்கினார். தலான்னு வச்சு தூங்கினார். அவருக்கு எமோஷனல் சேஞ்சஸ் இருந்துச்சு. லாசரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி சொல்ற கண்ணீர் வெடிக்கிறார். எல்லாம் இருந்துச்சு. A to Z இருந்துச்சு. கோபம் வருமா? எஸ், கோபம் வரும். தேவாலயத்தை பாக்குறாரு, சாட்டியை பிடிச்சு அடி விளாசிறாரு. ஏன்டா என் பிதாவுடைய வீட்டை நீ கலர் கொய்யா அடி விளாசிட்டார். எல்லாமே சேம். ஆனால் 3ஆம் நாள்ல தான் ஒரு மாறுதல் வந்துச்சு. அந்த 3ஆம் நாள் மாறுதல் நடந்ததை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கோம். சரி, இத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக சொன்னதை இவங்கள் ஒரு டியூப் லைட் லேட்டா புரிந்து கொள்கிறார்கள். எப்ப லேட்டாக புரிந்து கொள்ளார்கள் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யோவான் 2வது அதிகாரம் 12. அப்படி யூதர்கள் அவரை நோக்கி, நீர் இவைகளை செய்கிறதே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பு. என்ன அடையாளம்? உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், இந்த யூதர்களுக்கு ஒரு பெரிய ஒரு காரியம்னா அடையாளங்கள். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னைக்கு அவங்க எகிப்துல இருந்து வெளியே வர்றாங்களோ, ஈவன் அதற்கு முன்னாடியே அவங்க முற்பிதாவாகிய ஆபிரகாம் 100 வயதுல பிள்ளை பெறார். சரிங்க, முடியுமா? முடியாது. சரீரம் செத்தது என்று சொல்லப்பட்ட ஒருவன் இருந்து வராது. அம்மா சாரால் 90 வயசு. 90 வயசுல அந்த பெண்களுடைய வழிபாடுகள் பீரியட்ஸ் எல்லாம் நின்றுக்கும். ஆனாலும் அற்புதமாக தேவன் ஒரு ஜனத்தை வெளியில கொண்டு வந்தார். அடுத்து எகிப்துல அவங்க பல அற்புதங்கள் வழியா தான் வெளியே வர்றாங்க. செங்கடல் 2ஆ பிளக்குது. அங்க பார்வோனுக்கு முன்னாடி 10 வாதைகள் ஆண்டவர் செய்யறாரு, சொல்லிட்டு தான் செஞ்சாரு. இப்படி இவங்க அற்புதங்களை பார்த்து 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 வந்த மக்களுக்கு இப்பயும் ஒரு அற்புதத்தை கேட்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னு இயேசு அவர்களுக்கு புரியுத்தரமாக, இந்த ஆலயத்தை, ஆலயம்ங்கிறது இவர் சரீரத்தை சொல்றாரு, இந்த ஆலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே அதை எழுப்புவேன். அதற்கு யூதர்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா 2 வேவ்ல இருக்கும். ஒன்னு ஆவிக்குரிய காரியம், இன்னொன்னு உலக பிரகாரம். எப்பவுமே அந்த கன்ஃபியூஷன் வரத்தான் செய்யும். அப்பொழுது யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் ஆயிற்று. 46 வருஷமாக கட்டப்பட்ட ஆலயம் இது யூதர்களுக்காக கட்டப்படல. இந்த ஆலயத்தை எதற்காக கட்டினாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இங்க வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு குழந்தையாக வரணும்னு சொல்லி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டுச்சு. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும். அது என்ன தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது, அது எப்படி நிறைவேறணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளுமா. என்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மல்கியா 3வது அதிகாரம் 1 வசனம். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறணுங்கிறதுக்காக அந்த ஆலயம் பாருங்க, இதோ நான் என் தூதனை அனுப்பின், யோவான் ஸ்நானகன் அனுப்புறேங்கிறார். அவன் எனக்கு முன்பாக போய் வழி ஆயத்தம். ரைட், அக்ரீட், ஆயத்தம். அப்பொழுது நீங்கள் விரும்புகிற ஆண்டவரும், குட்டி பேபி ஆண்டவரும், நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனமானவர் நம்முடைய ஆலயத்துக்கு தீவிரம் வரும். அந்த ஆலயம், இந்த வசனத்தை அதுக்கட்டே அவர் ஆலயம் சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் அது இடிஞ்சு போச்சு. சரி, இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன் அப்படின்னா, உயிர்த்தெழுதலுடைய வல்லமை நான் பார்க்கணும். இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இவங்க எப்ப புரிந்து கொண்டார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 2வது அதிகாரம் 22வது வசனம். அவர் இப்படி சொன்னதை அவர் மருத்துவரிலிருந்து எழும்பின பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வார்த்தை விசுவாசித்தார். அதான் டியூப்லைட் அப்படின்னு டக்குன்னு விசுவாசிக்கணும்.
அத்திமரம் பட்டு போச்சுங்கிறத பேதுரு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ தேவனத்துல சொன்ன உடனே அது பட்டுதான் போகும் அப்படின்னு சொல்லி நீ விசுவாசி அப்படிங்கிறார். சரி, இது ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லுகிற குறிப்பு. லேட்டா பண்ணுங்க. ரெண்டாவது ஒரு குறிப்பு நான் சொல்றேன், பவர். என்ன பவர் அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஒரு பவர் உண்டு, ஒரு வல்லமை உண்டு. ஒரு மினிஸ்டர் நினைச்சா ஒரு காரியத்தை செய்வார், சீஃப் செஞ்சாலும் அதோட பெரிய காரியம், இப்படி எல்லா பவர்களும் செய்ய முடியும். ஆனா நம்முடைய ஆண்டவருக்கு மாத்திரம் உள்ள தனி தன்மை இது வேற யாருக்கும் கிடையாது. யோவான் 10வது அதிகாரம் 17வது வசனம், நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடினாலே பிதா. மறுபடியும் அடைந்து கொள்றதுக்கு உங்களால கொடுக்க முடியுமா? யாஸ் கொடுக்க முடியும். கொஞ்சம் பாயசம் குடிச்சா செத்து போயிடலாம். பாயசம் கிடையாது, பாயசம் மேல இருந்து கீழே போய் செத்து போயிடலாம், தூக்கு போட்டு தாங்கிச்சு. ஆனா திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. இது ஸ்பெஷல் பவர். இதைத்தான் உயிர்த்தெழுதலுடைய பவர். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். ஐ ஆம், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த திரும்ப இந்த கட்டளை பிதாவனத்திலே பெற்றுவிடு. அப்ப இந்த உயிர்த்தெழுடைய வல்லமை, ஒரு பவர், அது பிதாட்டிலிருந்து வருது. எதற்காக உயிரை கொடுக்கிறாரு? நாமெல்லாம் பரிசுத்தம் மாறணும். சரி, இது ஒரு ஸ்பெஷல் பவர். இந்த ஸ்பெஷல் பவர் மூலமாக ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை சாதிக்கிறார். என்ன சாதிக்கிறார் பாப்போமா? என்ன சாதிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொலேசியர் எடுத்துக்கொள்ளுங்க. 2வது அதிகாரம் 15வது வசனத்துல ஸ்பெஷல் பவர், ஜீவனை கொடுக்கிறார், ஜீவனை மறுபடியும் எடுத்துக்கொள்கிறார். இதனால யாரை ஜெயிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொலேசியர் 2வது அதிகாரம் 14வது வசனம், நமக்கு விரோதமாகவும் கட்டளையாகவும் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் சிலுவை மேல் ஆணி அடைந்து அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பரிச்சையாங்க வெற்றி சிறக்கிறது. 100 மீட்டர் டேஷ் வெற்றி சிறக்கலாம், மெடல் வாங்கலாம். செஸ், ஒலிம்பிக், உலகத்துல நம்பர் 1 சாம்பியன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இந்தியன் குட்டி பையன். யாராலும் ஜெயிச்சுட்டு போயிட்டாரு. நமக்கு அது ஒரு பெருமை இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். நம்மளெல்லாம் முட்டா பயிலுங்க. இந்த என்னது ஆப்பிரிக்கால எப்படி அனாதையா அப்படி எலும்பு தோலுமா அப்படிதான் காமிச்சிட்டு இருந்தாங்க. இதை மொத்தம் இதுக்கு ஒரு பாம்பு போட்டது யார் அப்படின்னு கேட்டா, இந்திரா காந்தி அம்மையார். இந்திரா காந்தி அம்மையார் ஒரு ஆட்டம் பாம்பை போட்டுச்சு, மக்கள் அரண்டுட்டாங்க. இவன் ஆட்டம் பாம்பு போடுறதுக்கு அறிவு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு இந்தியா மேல வந்துருச்சு. அது வெற்றி சேர்ந்துட்டு இருக்கு. இன்னைக்கு எத்தனையோ தேசங்கள் பொருளாதாரத்து வீழ்ச்சியில கீழே போயிருக்கு. ரஷ்யா இன்னும் வெளியில வரல, ஆனா அதுக்கு சரக்கு போட்டவங்களுக்கு காசு வரல. எனக்கு எப்படி தெரியும்னா, என் மாப்பிள்ள காசு போட்டு சரக்கு ரஷ்யா கணக்கு வரல. மாமா ஜோ பண்ணுங்க மாமா, காசு வரல அப்படிங்கிறாரு. அங்க எக்கனாமி டவுன் ஆயிட்டு இருக்கு. ஆனா இந்தியா வெற்றி சிறந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு யாரும் நம்மள அசைக்க முடியாது. ஆனா இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை மேல் எப்படி வெற்றி சிறந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாத்தான் என்ன நினைச்சான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவரை பார்த்து, அதாவது சின்ன குட்டி பிள்ளையில இருந்தே அவர் அழிக்கிறதுக்கு முயற்சி பண்றான். ஏறுவது மூலமாக அது ஸ்டார்டிங் அட்டப் ஷார்ட் ஆச்சு. அப்புறம் கல்லட்டு எல்லாம் எரிஞ்சு கொல்ல பார்ப்பாங்க, ஒரு மலையில உச்சிருந்து தள்ள பார்ப்பாங்க, என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, ஒன்னும் ஜெயிக்க முடியல. ஆனா சிலுவையிலேயே பாத்தீங்கன்னா அவன் சொல்றான், நீ தேவகுமாரன் இறங்கி வா அப்படிங்கிறான். ஆண்டவர் இறங்கி வரவே இல்லை. காரணம், அந்த சிலுவையில மறிக்கிறது பிதாவுடைய திட்டம். சாத்தான் நினைச்சான், ரைட் நமக்கு தான் வெற்றி. ஆனா 3ஆம் நாள் உயிரோடு இருந்தாரு, அவனுக்கு தோல்வியாச்சு. சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இது எப்படி நடந்தது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்ளுமா, ரோமர் பவர். ரோமர் 6வது அதிகாரம் 4வது வசனம். ரோமர் 6:4. சரி, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்திருந்து எழுதப்பட்டது போல ஒரு பவர் தேவை. இப்ப நீங்க எங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல நாங்க இருக்கோம், திருவனந்தபுரத்துல. இங்க பவர் போக வச்சு கரண்ட் போச்சுன்னா கரெக்டா ஒரு அரை செகண்ட் நீங்க உங்க வாட்சை பார்த்துக்கலாம். ஒரு ஜெனரேட்டர் வச்சிருக்கீங்க ஆட்டோமேட்டிக், அது ஸ்டார்ட் ஆகிற சவுண்டு கூட கேட்காது. கரண்ட் போறது தெரியும் வந்துடும். ஆனா ஏசி ஓட ஏசில என்ன கட் பண்ணி வச்சிட்டாங்க, ஃப்ரிட்ஜில் என்ன கட் பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு ஃபேஸ் வரும், ஆனா நமக்கு பவர் இருக்கும். உங்களுக்கு தெரியாது.
கரண்ட் போயிடுச்சுன்னு தெரியாது, திரும்ப வந்ததுன்னு தெரியாது. எதுக்காக சொல்றேன்னா, ஒரு ஜெனரேட்டர், அந்த ஜெனரேட்டருக்கு டீசல் ஊற்றும், அப்பதான் அது ஓடும். ஆனா இங்க நம்ம பார்க்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து வெளியே வர்றதுக்கு என்ன தேவையானது, அது நமக்கு எப்படி பிரயோஜனம், இதைத்தான் நம்ம பார்க்கணும். எப்பவுமே இது நமக்கு எப்படி பிரயோஜனம். இப்ப அக்பர் ஒரு பெரிய ஒரு தாஜ்மஹால் கட்டினார். எதுக்காக கட்டினார்? தன் மனைவிக்கு சோகம், மனைவி மேல இருக்கிற சோகத்துல ஒரு கல்லறை கட்டினார். உலகமே ஆச்சரியப்படத்தக்கதாக அது ஒரு கல்லறை, தாஜ்மஹால். அது நமக்கு எந்த வகையிலும் பிரயோஜனம் கிடையாது. ஆனா இங்க நாமும் பவுல் அந்த உயிர்த்தெழுதல் நம்மளை இணைக்கிறார். நாமும் புதிதான ஜீவன் நடந்து கொள்ளும்படிக்கு இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம், புதிதான ஜீவன், புது மனுஷன். இங்க உட்கார்ந்து இருந்தாலும் நேற்று ஃபுல்லா உட்கார்ந்து செய்தி எழுதிட்டே இருக்கு. புது மனுஷனா இருந்தான்னா அது என்ன பண்ணிருப்பான்னு எனக்கே தெரிஞ்சிருக்காது. அந்த சேட்டை நான் பண்ணிருப்பேன். உட்கார்ந்து எழுதிட்டே இருக்கேன். மனைவி சொல்றாங்க, என்னங்க ரொம்ப நேரம் எழுதுறீங்க? ஆமா, ஒரு ரேர் மெசேஜ் பாஸ்டர் சுரேஷ் ராமச்சந்திரன் கொடுத்திருக்காரு. இதை நான் உள்வாங்கி, ஷாஜகான் கரெக்ட், இதுக்குதான் டீச்சர் வேணும், அக்பர் கிடையாது. ஷாஜகான் கட்டினார். எதுக்காக கட்டினாரு? மனைவிக்கான. சரி, அது விட்டுருங்க. இப்ப நம்ம இங்க வந்துடும். நம்மளுடைய வாழ்க்கையில புதிய ஒரு வாழ்க்கையான எதிர்பார்க்கிறார். நம்ம பாத்தீங்கன்னா, புதிதான ஜீவனர்களாக நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்தானம் அடக்க மாட்டோம். அடுத்து பாருங்க 5வது வசனம். இதனால என்ன ஸ்லாக்கியம் நமக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5வது, ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டால் அவர் உயிர்த்தெழுதன் சாயல் நமக்கு கிடைக்கப்படும். எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வந்தாரோ அதுபோல நமக்கும் அது கிடைக்கப்படும். சரி, இது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிதான ஆசீர்வாதம். இவருடைய மரணத்தை குறித்து பேதுரு இன்னும் ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இதை சொல்லுகிறார். கிறிஸ்டல் கிளியரா என்ன நான் உங்களுக்கு காட்டுறேன். எடுத்துக்கொள்ளுமா? 1 பேதுரு எடுத்துக்கொள்ளுங்க, 3வது அதிகாரம் 18. 1 பேதுரு 3வது அதிகாரம் 18. இது ஏன் இங்க ஸ்பெசிஃபிக்கா சொல்லிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அநேகர் ஒரு தியரி சொல்றாங்க, இயேசு சிலுவையில் மரிக்கவில்லை. எனக்கு இதை சொன்னதா இதை சொல்லாம இருக்க முடியாது. நான் வசனத்தை வாசிக்கிறேன். 1 பேதுரு 3வது அதிகாரம் 18. ஏனென்றால் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்திலே சேர்க்கும்படி, நம்மளை தேவனுடைய சேர்க்கிறதற்காக அநீதி உள்ளவருக்கு பதிலாக நீதி உள்ளவர்களாய் பாவங்களை நிமித்தம் ஒரே தினம் பாடுபட்டார். அவர் மாமிசத்திலே கொலையுண்டு, ஆவிலே உயிர்ப்பிட்டார். மாமிசத்திலே கொலையுண்டு. சில வருஷங்களுக்கு முன்பாக, ஏறக்குறைய 6 வருஷம் 7 வருஷம் இருக்கும் நான் நினைக்கிறேன், நாகர்வேல ஒரு பெரிய ஒரு வக்கீல் எங்களோட கடையை காலி பண்ண வந்துச்சு. அவன் காலி பண்ண மாட்டேன்னா, அப்ப அந்த நாங்க கடையை டிமாலிஷ் பண்ணிட்டு ஒரு ப்ராசஸ் நடந்துச்சு. நான் நாகர்வேலுக்கு போயிருவேன் காலையிலே கார்ல. ஒரு 10 மணிக்கெல்லாம் நான் போய் அவர் ஆபீஸ்க்கு போயிருவேன். நான் கையில பைபிளோட தான் போவேன். என்னைய பார்த்து கேட்பாரு, நீங்க ஒரு வித்தியாசமா தெரியுங்க. நான் ரட்சிக்கப்பட்டவன், பைபிள் இல்லாம என்னால வாழ முடியாது அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போனாலும் அங்கே பைபிள் வச்சிருப்பேன். என்னை கொண்டு போய் உட்கார ஒரு இடம் கொடுப்பாங்க, இல்லைன்னா வெளியே உட்காந்து பைபிளை உட்காந்து வாசிட்டு இருப்பேன். அவர் அந்த வக்கீல் என்கிட்ட சொல்றாரு, சார் நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா, அது அவருடைய ஒப்பீனியன் சொல்றாரு. இயேசு சிலுவையில தொங்கிக்கிட்டு இருந்தார் சார். நீங்க சொல்றாப்புல கடவுள் தான் அவர், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு வாழ்க்கையை பார்த்து எந்த மனுஷனும் இப்படிலாம் வாழ முடியாது சார். ஆனா லாஸ்ட் மூமெண்ட்ல சீனை மாத்திட்டாங்க சார். சீனை எப்படி மாத்திட்டாங்கன்னா, அந்த உயிரோடு இருக்கும்போது இயேசுவை தேவனுடைய குமாரன் நைஸா இறக்கி வச்சுட்டு வேற ஒருத்தரை போய் எங்க மாட்டி வச்சு அவன் தான் செத்தான் சார், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாரு. நான் சொன்னேன், வசனத்தை காமிச்சு, ஏன் பைபிள் அப்படி இல்லையே சார், நீங்க உங்க ஜட்ஜி அந்த உங்க வக்கீல் புஸ்தகத்துல ஏதாவது நான் ஒண்ணு சொல்லாத நீ ஒத்துக்கிடுவீங்க. ஆமா இல்ல அப்படின்ட்டு, ஆமா சார். அடுத்த ஒரு வார்த்தை சொன்னா ஆச்சரியமாச்சு. விசுவாசம் இருந்தா அந்த பைபிள் வாசிக்கணும் சார், இல்லை நம்ம எல்லாம் மாத்தக்கூடாது சார், நமக்கு மாத்திரைக்கு என்ன சார் தகுதி இருக்கு அப்படின்ட்டாரு. அநேகருடைய திங்கிங் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வக்கீல் அவருடைய திங்கிங் அப்படி இருந்திருக்காரு இயேசு, ஆனா அது உண்மை கிடையாது. அதனால நம்ம பாக்குறோம், அவர் மாமிசத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆவி யான் அவர் மூலமாக பிதாவாகிய தேவன் உயிர்ப்பிக்கப்படுகிறார். உயிர்ப்பிக்கப்படுறதா என்ன சொல்லுங்க பார்ப்போம். எப்படி? முதலாம் ஆதாம் மண்ணில் கிடக்கிறான், உயிர் இல்லாம இருக்கான். எல்லாமே இருக்கு, ஆனா உயிர் இல்லை. நாசில் ஊதுறாரு.
அப்படி இது அசைய ஆரம்பிக்குது, ஹார்ட் பம்ப் பண்ண ஆரம்பிக்குது, எந்திரிச்சு உட்கார நடக்கிற. அது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். எல்லாமே கயரா இந்த சுத்தி வச்சிருக்காங்க. எதனால? சீலை. அப்ப அப்படியே ஆவியானவர் ஊதுறாரு, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்படுறாரு. எப்படி முதலாம் ஆதாம் அப்படியே அசைய ஆரம்பிச்சானோ இவரும் அசைஞ்சாரு, அந்த சரீரம் அப்படியே வெளியே வந்துருச்சு. இதுதான் உயிர்த்தலுடைய ரகசியங்கள். சரி, இதற்கு என்ன தேவையா இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எபிரேயர் 13வது அதிகாரம் 20வது. இதற்கு தேவை என்ன? ஆனா ஒன்னுக்கும் டிஃபரெண்ட் ஆங்கிள், ஒரே சம்பவம் தான், ஆனா பல காரியங்கள். இந்த தேவனுடைய வல்லமை என்ன சொன்னேன், ஆவியினாலே உயிர்ப்பிக்கப்படுகிறார். இங்க பார்ப்போம், நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே. ரத்தம், பவர் ஆஃப் பிளட். பெரிய மேய்ப்பனாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வரி பண்ணின சமாதானத்தை ஏறி வர பண்ணுறது யாருன்னா தேவன். கல்லறை திறக்கப்படுகிறது. கல்லறை திறக்கப்பட தேவையா இருந்தது ரத்தத்தின் வல்லமை. கல்லறை திறக்கப்படுது, வெளியே வருது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவர் மாத்திரம் வந்தாரா? நோ, இவர் மாத்திரம் வரல, கூடவே யார் வந்தார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளுமா, மத்தேயு 27வது அதிகாரம் 50வது வசனம். மகா சப்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். 52 கல்லறைகளும் திறந்தது. இதாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த பின் நடக்கிற அற்புதம். மரித்தாரா? மரித்தார். மரித்ததுக்கு அப்புறமா அற்புதம் நடக்குதுங்க. அவர் ரத்தம் சிந்துகிறார், அந்த ரத்தம் அப்படியே சர சர சரண இறங்குது. அப்ப திறக்கிறது. நித்திரை அடைந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரம் எழுந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின், உயிர்த்தெழுகிறதுக்கு முன்னாடி இவங்களெல்லாம் சரீரத்தை சுட்டி எழும்பி பரிசுத்த நேரத்துக்குள்ள அனுப்பி விடுறாரு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு சாம்பிள். அப்பா, குட்டி சாம்பிள் தான். நீ நடக்க வேண்டிய காரியம் இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. சரி, இதுல 6வது வசனத்துல பாருங்க, யோவான் 5வது அதிகாரம் 5வது அதிகாரம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை மாத்திரமல்ல, நம்முடைய மரணத்தை குறிச்சு, நம்முடைய உலகத்துல எல்லாரும் மறிக்கணுமா? அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அது எம்ஜிஆரா இருந்தாலும் சரி, ஜெயலலிதா இருந்தாலும் ஒரு நாள் மறிக்காமலாம் தப்பிக்க முடியாது. அவங்களுக்கு நிலைமை என்னன்னா 28வது வசனம். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம். பிரேத குழியில் உள்ள செத்துருப்பாங்களா, உயிரோடு இருப்பாங்களா? அதற்காகத்தான் யாவிரு மகள்கிட்ட போய் எழுந்துருங்கிறாரு. அந்த செத்து போன பெண்ணுடைய காதல ஒலிக்குது. அடுத்து ஒரு விதவையுடைய மகன் மரித்திருக்கிறான், அவனை எழுப்பி விடுறாரு. அவனு செத்து போயிருக்கான், அவன் காதல் கேட்குது. அவர் எதிரின உடனே உயிர் சொல்லும் பொழுது உயிரோடு இல்லாதவர்களுக்கு அப்படி சத்தத்தை கேட்கும். அதான் அப்படி ஸ்பெஷாலிட்டி. 29 பாருங்க, இது எல்லாருக்கும், நமக்கு மட்டும் கிடையாது. அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவன் அடைபடிப்பார்கள், தீமை செய்தவர்கள் அக்னி எழுந்து புறப்படுவார்கள். எப்பா நீ தூங்குனது போகணும், எந்திரி கிளம்பு, போய்கிட்டே இருக்க வேண்டியதான். சரி, இதுல அடுத்த ஒரு முக்கியமான குறிப்பை நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம். அவருடைய சரீரத்திற்கு என்ன நடக்க கூடாது அப்படின்னு சொல்லி தாவீதுக்கே ஆண்டவர் சொல்லிட்டார். தாவீது ஒரு தீர்க்க தரிசி. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 31. அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்தை விடப்படவில்லை என்றும் அவருடைய மாமிசம் அழிவை காண்பது இல்லை என்றும் உயிர்த்தெழுதை குறித்து இப்படி முன்னதாக சொல்லிட்டார். அட்வான்ஸா சொல்லிட்டார். அட்வான்ஸா சொன்னாரா? சொன்னார். அந்த அட்வான்ஸா எப்ப சொன்னார், எங்க சொன்னார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சங்கீதம் 16வது அதிகாரம் 10வது. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உடைய பரிசுத்தவனுடைய அழிவை காணட்டும். இந்த வசனத்தை பேதுரு எடுத்து ரெஃபர் பண்றாரு. ரெஃபர் பண்ணி சொல்றாரு, இங்க பாருங்க ஐயா, தாவீது கல்லறை இங்கதான் இருக்குது, அதுன்னு திறக்கவே இல்லை.
ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம் அழிவை காண்பதில்லை. இவருடைய சரீரத்தை முன் அடையாளமாக சொன்னது யாருன்னா பஸ்கா ஆடு. அந்த பஸ்கா ஆடு அடிக்கப்படணும், ரத்தத்தை பூசணும், ஆனால் அந்த மாமிசம் அழுகி போகக்கூடாது. அதனால எரிப்பாங்க. எரிச்சாச்சுன்னா அது கெட்டு போகாது. நம்ம சிக்கன் 65 மாதிரி, தந்தூரி சிக்கன் மாதிரி அது எரிஞ்சிடும். ஆனா அதை சாப்பிட்டு முடிச்சிடணும், அது மீதி வைக்கக்கூடாது. அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். அப்போ சொல்ல 2வது அதிகாரம், அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்தை விடப்படாது, மாமிசம் அழிவை காண் என்று முன்னெடுத்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னார். உயிர்த்தெழுதல்ல அந்த சரீரம், உயிர்த்தெழுத அந்த சரீரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளுமா, யோவான் 20வது அதிகாரம் 5வது. உள்ளே குனிந்து பார்த்தால் சீலைகள் கிடந்தன, ஆனால் அவன் உள்ளே போகவில்லை. சீலைகள்னா இப்ப நம்ம சட்டையத்துக்கு போடுறோம், அது கீழே கிடக்கும், அப்படிதானே கிடக்கும். ஆனா ஒரு ஹெல்மெட் பார்த்திருக்கீங்களா? அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா யோவான் 19வது அதிகாரத்துல 39வது வசனத்துல, ராத்திரியிலே இயேசுவிடம் வந்த நிக்கோதேமு வெள்ளை போலம் கரியை போலம் கொண்டு வந்த 100 ராத்தல். சரி, 100 ராத்தல் எவ்வளவு இருக்குன்னா கரெக்டா எனக்கு தெரியாது, 100 கிலோ வச்சுக்கோங்க, லிட்டர்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன செய்வாங்க, இப்ப என் தலை இருக்கு, என் தலை தான் இயேசு தலை, உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, இது வேற அது வேற. என்ன செய்வாங்க, நல்லா கரியப்பழம் வெள்ளைப்பழம் பூசிட்டு சீலை சுற்றுவாங்க, இன்னொரு லேயர் பூசி பூசி இப்படி இவ்வளவு பெருசாயிடும், கையில ஃபுல்லா பூசுவாங்க, இங்கெல்லாம் பூசி பூசி எல்லாம் சுத்தி கை கால் எல்லாம் பூசி அந்த 100 ராத்தலும் காலி. இப்ப 100 தலை இவ்வளவு பெரிய ஹெல்மெட் மாதிரி இருக்கும், கை காலெல்லாம் ஒட்டி கிச்சுன்னு ஒட்டி இருக்கும், பிடிச்செல்லாம் இழுத்தலாம் வராது. ஏன்னா அதெல்லாம் என்ன சொல்றது, பாசப்பட்ட மாதிரி ஒட்டி உட்கும். இப்ப உள்ள உத்து பாக்குறாரு, ஒரு பெரிய ஹெல்மெட் இப்படி இருக்குது, பெரிய கூடு காலியா கிடக்குது, கை கூடு இருக்கு, காலு கூடு இருக்குது, நெஞ்சு வயிறு காலு கூடெல்லாம் இருக்குது, ஆனா உள்ள ஒரே கால். அதை பார்த்துதான் விசுவாசிக்கிறாரு. அதனால யோவான் 20வது அதிகாரம் 6வது வசனம், சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கப்படுது. நம்ம சட்டை கழட்டி போட்ட அந்த மாதிரிலாம் புத்தகம் கிடையாது. அவருடைய தலையின் சுற்றி இந்த சிலை வைத்திரமன் தனியே சுற்றுகிறது கண்டார். உள்ளே வந்து பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அவர் மறைத்திலிருந்து எழுந்திருக்கிறது அன்னைக்கு. இது கண்டு விசுவாசிக்கிறதுக்கு இந்த சரீரம் அழுகி போகாமல் மறுரூபமாகி அது எங்க போச்சு அதையும் நம்ம பார்ப்போம். மறுரூபமான சரீரத்திற்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கிறோமா, லூக்கா 24வது அதிகாரத்துல உயிர்த்தெழுந்த இயேசுடைய சரீரம் அவர் கூட ஒரு சீசரோட அவர் கூட நடந்து போகிறார். அவர் எப்படி இருந்திருப்பாரு, சாதாரண மனிதன் போலதான். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு மறுரூபமாக்கப்பட்ட இயேசு கிடையாது, மறுரூபம் அந்த இயேசு வேற. ஆனா இப்படித்தான் கூட நடந்து போகிறார். நடந்து போகும்போது அடுத்து என்ன செய்யறாரு, 31வது வசனம், அவருக்கு மறைந்து போனார். நடந்து போறார், மறைந்து போறார். இது சாதாரண சரீரம் கிடையாது, உயிர்த்தெழுந்த சரீரம். உயிர்த்தெழுந்த சரீரத்துல நடக்க முடியும், மறைந்து போக முடியும். சரி, எதற்காக இவ்வளவு காரியங்கள் நடக்கப்படுது, உயிர் தாழாவிட்டால் என்ன நடக்காது, அந்த காரியத்தை பற்றி நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளும் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 17வது வசனம், கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவத்திலே இருந்திருப்பீர்கள். இன்னும் உங்கள் பாவத்தில். இயேசு மரித்ததுனால நம்முடைய பாவங்கள் அவர் மேல வந்துருச்சு. அவர் சிலுவையில் மரிக்கிறாரு, நம்முடைய பாவங்கள் அவர் மேல வந்துருச்சு. அதனாலதான் இந்த 3வது வசனத்துல கிறிஸ்துவானவர் வேத வாக்கியம் நமது பாவங்களுக்காக மரித்து நமது பாவங்களுக்காக மரித்தார்னு சொல்றோம். விசுவாசிக்கிறோமா, உயிர்த்தெழுந்தாரா, நம்முடைய பாவங்கள் அவுட் போயிடுச்சு. இது நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய சுலாக்கியம். இதான் 51வது வசனத்துல இமைப்பொழுதில் நம்ம மறுரூபம் ஆக்கப்படுறோம். எப்படி மறுரூபம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பார் அதுபோல நம்மளும் மறுரூபம் ஆக்க இருக்கிறோம். காரணம் அவருடைய உயிர்த்தெழுதல். இதத்தான் பவுல் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, அந்த உயிர்த்தெழுந்திய வல்லமை, பவர், பயங்கர பவர் இருக்கு. நான் சொன்னது எல்லாமே ஸ்பீடா ஓடுறேன், ஏன்னா எல்லாம் குறிப்பை முடிக்கணுங்கிறது. இதெல்லாம் நீங்க ஸ்பீடா போறதுனால நீங்க இன்னும் நல்லா தியானிச்சு பார்க்கணும். அப்படி தியானிச்சு பார்த்தா தான் கிடைக்கும்.
சரி, உயிர்த்தெழுதலுடைய ஒரு வல்லமை பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு ஸ்பெஷல் பவர் கொடுக்கிறார். ஸ்பெஷல் பவர் வாசிப்போமா? 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசி முடிக்க போயிடும். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 4வது வசனம். ஏனென்றால் அவர் பலவீனத்தினாலே சிலுவையிலே அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினாலே பிழைத்திருக்கிறார். தேவனுடைய இன்று பிழைத்திருக்கிறார். மரித்தேன் ஆகிலும் சதா காலம் நான் உயிரோடுக்கிறேன். வெளிப்படுத்தல் 1வது அதிகாரத்தை சொல்ல சதா காலம் உயிரோடுக்கிறதுக்கு காரணம் என்ன? தேவனுடைய பிழைத்திருக்கிறார். அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனமாயிருந்து உங்களிடத்தில் விளங்கின தேவனுடைய வல்லமையினால் அவர்கள் கூட பிழைத்திருக்கும். கனெக்ட் பண்றாருங்க. இந்த கனெக்ட் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சம்பவம் என்னைக்கும் நடந்துச்சு, அதுக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா இந்த வேதத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியமும் இட் இஸ் கனெக்டட் வித் அஸ். நாமும் வல்லமையினாலே கூட பிழைத்திருப்போம். இதோட வேற என்னங்க வேணும்? ஜெபிச்சு பிடிப்போமா? மகா இரக்கமும் கருவேமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. பவுலுடைய வாஞ்சியில் நான் அவரை அறிய வேண்டும். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை குறித்து நாங்கள் தியானித்தோம் ஐயா. அந்த வல்லமை அளவில்லாத வல்லமையா, இன்னும் பேசிக்கொண்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு வல்லமை உண்டு. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.